யுகாதி ஸ்பெஷலாக இன்றைக்கி ஹெல்த்தியான சம்பா கோதுமை ரவா பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு கை முந்திரி திராட்சையை நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் 250 கிராம் சம்பா கோதுமை ரவாவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து 3 மடங்கு தண்ணி சேர்த்து அதுலேயே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து மூடி வச்சு 5 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இது வேகிற நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் 500 கிராம் இடித்த வெல்லத்தை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கோதுமை ரவா நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே ஒரு முழு தேங்காவை துருவி அதிலேருந்து முதல் பால் 2வது பால்னு எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த 2வது தேங்காய் பாலை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலையும் இப்போ ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கிராம்பை வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக திக்கான முதல் தேங்காய் பாலை ஆட் பண்ணி 2 நிமிஷம் கொதித்ததும் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை தூவி இறக்குனோம்னா பிரமாதமான கோதுமை ரவா பாயசம் ரெடி.